கடலூர் மாவட்டம் சிங்காரத்தோப்பு கிராமத்தில் தலைவர் தேர்வு செய்வதில் இரு பிரிவினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. அதன் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், என்ன நிலவரம்? கடலூர் அருகே உள்ள சிங்காரத்தோப்பு மீனவ கிராமத்தில் தற்போது இந்த மாசி திருவிழா நடைபெற உள்ளது. இதற்காக ஊர் தலைவர்கள் தேர்வு செய்வது அந்த கிராம மக்களின் வழக்கமாக ஒன்றாக இருக்கிறது. ஏற்கனவே தேவதாஸ் என்பவர் தான் தலைவராக இருந்து வருகிறார். இந்நிலையில் தேவதாசுக்கு எதிராக அன்பு என்பவர் போட்டியிடுவதாகவும் அது சம்பந்தமாக தேர்தல் வைக்க வேண்டும் என்று கூறப்பட்டது. அது கடந்த வாரத்தில் தேர்வு நடைபெற்றது. அதில் தேவதாஸ் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் இதை ஒத்துக்கொள்ளாத அன்பு அன்று தேர்வுக்கும் வரவில்லை. அந்த தேர்தல் என்பது கையை உயர்த்தி யாருக்கு ஆதரவு அதிகமாக இருக்கிறதோ அவர் தான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். அப்படி ஒரு வழக்கம் அந்த கிராமத்தில் உள்ளது. இன்றும் மீண்டும் தேர்தல் வைக்கும் போது தேவதாஸ் அன்பு இந்த இரண்டு தரப்புக்கு இடையே வாக்குவாதமும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. குறிப்பாக தேவதாஸ் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டு விட்டார். அன்பு அந்த தேர்தலில் தோல்வியுற்றார். ஆனால் அன்று நடந்த தேர்தலுக்கும் வரவில்லை. இன்று மீண்டும் நடத்தப்பட்ட தேர்தலில் பிரச்சனை ஏற்பட்டது. இதன் காரணமாக காவல்துறையும் அங்கு அதிக அளவு குவிக்கப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக இதில் ஏதேனும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது என்ற காரணத்தினால் அந்த பகுதியில் அதிக அளவு போலீசார் குவிக்கப்பட்டார்கள். அப்படி போலீசார் குவிக்கப்பட்ட போதிலும் அந்த இடத்தில் கடுமையான வாக்குவாதம், தள்ளுமுள்ளு, ஒருவருக்கு ஒருவர் சட்டையை பிடிச்சு இழுத்துக் கொள்வது, கையை பிடிச்சு இழுத்துக் கொள்வது என்பது அங்கு நிறைய அரங்கேறியது. இதனால் போலீசார் மத்தியில் ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்திய உடனடியாக அதிக அளவு போலீசார் அங்கு குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். குறிப்பாக இந்த கிராமத்தில் ஏற்பட்ட இந்த மோதல் காரணமாக தற்போது 100க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள். அன்பு தரப்பு தனியாகவும் தேவதாஸ் தரப்பு தனியாகவும் அங்கு குவிந்திருப்பதால் ஒரு பதட்டமான சூழல் அந்த கிராமத்தில் உள்ளது. யார் எந்த நடவடிக்கை மேற்கொண்டாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தற்போது எச்சரிக்கை விடுத்த காரணத்தினால் சற்று மீண்டும் அமைதி திரும்பும் ஒரு சூழல் உருவாகியுள்ளது. ஆனாலும் தற்போது வரை அந்த பகுதி ஒரு பதட்டமான சூழலாக தான் இருக்கிறது. கிராம தலைவரை தேர்ந்தெடுப்பதில் இவ்வளவு சிக்கல் இருக்கும் போது அடுத்த கட்டமாக என்ன முடிவு காண இருக்கிறார்கள்? ஏற்கனவே யாருக்கு அதிகமாக ஆதரவு இருக்கிறதோ, மக்கள் ஆதரவு இருக்கிறதோ அவர்களை தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தப்பட்டதாகவும், ஆனால் அதனை கேட்காமல் அன்பு என்பவர் தொடர்ந்து அந்த பகுதியில் பிரச்சனை ஏற்படுத்தப்பட்டதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. இன்று ஏற்கனவே தேவதாஸ் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் அந்த தேர்தலை ரத்து செய்துவிட்டு மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று அன்பு கோரப்பட்டதன் காரணமாக இன்று மீண்டும் தேர்தல் நடத்தப்பட்டது. தேர்தலின் போது மீண்டும் தேவதாசுக்கு தான் அதிக ஆதரவு இருந்தது. இந்த ஆதரவை ஏற்றுக்கொள்ளாத அன்பு தரப்பு அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஒரு தள்ளுமுதலில் ஈடுபட்டார்கள். இதனால் ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டது. காவல்துறை தொடர்ந்து அந்த பகுதியில் அமைதியை ஏற்படுத்த முயற்சித்தாலும் அந்த பகுதி ஒரு பதட்டமான சூழல் தான் இருக்கிறது. மீனவ கிராமம் என்பதால் அந்த பகுதி முழுவதுமாக தற்போது காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு இந்த பிரச்சனை மேலும் பரவாமல் தடுப்பதற்கான அனைத்து விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் காவல்துறை தரப்பில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தொடர்ந்து அங்கு பதட்டமான சூழல் காரணமாக காவல்துறை தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.